ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு அழகான ப்ரோச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இந்த அழகான ப்ரோச்சஸ் டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். டேப்லெட் பீடு கலர் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ உங்களுடைய ப்ளவுஸ் அண்ட் சாரீக்கு ஏற்றப்பறம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் சீக்வன்ஸ் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பீடு 2mm பீடு இல்லைனா 3mm பீடு கோல்டன் பீடு குட்டியாக ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை நம்ம எந்த இடத்துல டிசைன் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸில் நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் பண்ணும் போது இந்த பெட்டல் 6 பெட்டல் இருக்குல்ல, அந்த 6 பெட்டல்லே நீங்கள் த்ரெட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் நீங்கள் மற்ற ஒர்க் பண்ணணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் சொல்லி இருக்கிறதுனால நான் டேரெக்டாக அடுத்த இதுக்கு நான் ஸ்டிச்சு எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா அந்த ஸ்டிச்சும் நான் போடும் போது உங்களுக்கு டைம் அதிகமாகும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லி கொடுத்தேன். நீங்கள் ஒர்க் பண்ணும் போது இந்த பெட்டல் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த குட்டி ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், ஒரு பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு பீடு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பீடு இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ஐடியா மட்டும்தான். இது என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி. உங்களுக்கு என்ன தோன்றோ நீங்கள் இந்த மாடலை வச்சு உங்களுக்கு என்ன தோன்றோ அதை நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் அழகாக ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இதில் யூஸ் பண்ணுற இந்த மெட்டீரியல் டேப்லெட் பீட். இப்போது 2 பெட்டல் இருக்குது இல்லையா, அந்த 2 பெட்டலுக்கு நடுவில் நான் இந்த டேப்லெட் பீடு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அது கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு பீடு கோல்டன் பீடு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஃப்ளவரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட நீங்கள் போடும்போது உங்களுக்கு இன்னும் இந்த ஸ்டிச் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், அதே போல் இப்போ இந்த 2 பெட்டலுக்கு நடுவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோன்னு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அது கூடவே நீங்கள் இந்த பீடும் ஆட் பண்ணணும். பாருங்கள், இது நீங்கள் ப்ளவுஸ் டிசைனில் நீங்கள் பண்ணலாம். பேக் நெக் மிடில் ஸ்லீவ் ஒரு மிடில் நீங்கள் போடும்போது இது அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, இதெல்லாம் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் புதுசாக நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் அழகாக டிசைன் பண்ணும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே சென்டரில் இருக்கிற போல் நீங்கள் போடும் போது தான் உங்களுக்கு இது லுக்கு அழகாக தெரியும். நீங்கள் 2-3 ஸ்டிச்சு போடும் போது அந்த ஃப்ளவர் நகராது. நான் இதில் ஒரு ஸ்டிச் தான் போடுறேன். நீங்கள் போடும் போது 3 டைம்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இதே போல் நீங்களும் இதே போல் அழகாக போடுங்க. இப்போ மற்ற பெட்டல்லையே நான் போட்டுட்டு காமிக்கிறேன். நான் இந்த ப்ரோச்சஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய
மொபைல் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். நான் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு இப்போ நான் சொன்னேன். அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹெட்டிங் சொன்னேன் இல்லையா, அந்த ஹெட்டிங்கெலாம் கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு அழகான ஒரு ப்ரோச்சர் டிசைன் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிட்டோம். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தோணுன ஐடியாவில் நீங்கள் புதுசாக உங்களுடைய ப்ளவுஸில் நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணலாம். கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.